ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆனிவர்சரி ஷாப்பிங் தான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ வந்து முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தது. இன்னைக்கு தான் வந்து எனக்கு டைமே கிடைச்சது போஸ்ட் பண்றதுக்கு. வெட்டிங் டேக்கு 2 days இருக்கும் போது தான் என்னை ஷாப்பிங் கூப்பிட்டாங்க என் ஹஸ்பண்டு. நான் கூட என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேங்க, என்னங்க 2 நாள் இருக்கையில கூப்பிட்டு போறீங்க, எப்படிங்க ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு இப்போதான்டா டைம் கிடைச்சிச்சு, இன்னைக்கு இந்த தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்கள அப்படி பாவமா மூஞ்சி வச்சுட்டு சொல்லும் போது நம்ம என்ன பண்றது, அவங்க சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கணும்ல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். 2 years வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த தடவை ஸ்கிப் பண்ணிடக்கூடாதுன்னு அவங்களும் வந்து டைம் கிடைக்கும் போது என்ன கிளம்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க, எங்கடா தங்க போய் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் சொல்கிற டயத்துக்குள்ளே எடுக்கணுன்னா வேறு எங்கேயுமே அலைய முடியாது, எனக்கு இந்த ஊரில் எனக்கு வேறு எந்த கடையுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோர் தான் எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் அங்கே தான் கூட்டு போயிருக்கீங்க, எல்லாமே அங்கே தானே இருக்குது. பேங்கிள்ஸு, இயரிங்ஸ் எல்லாமே அங்கே தானே இருக்குது. ஸோ அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ டி நகரில் இருக்க நம்ம சரவணா ஸ்டோருக்கு தான் வந்திருந்தோம். அங்கே தான் வந்து எடுக்க முடியும். நான் போகும்போதே பிளான் பண்ணிட்டேன் என்ன கலரில் புடவை எடுக்கணும்னு. ஏன்னா போய் பார்த்தோன்னாலே நம்ம கொலாப்ஸ் ஆயிடுவோம். ஸோ இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போனேன். அவங்க சொல்லும் போதே நான் வந்து கபோர்டை திறந்து என்னென்ன சாரீஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். இல்லாத கலர் என்னமோ அதை மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா என்கிட்ட க்ரீனு, பிங்க்கு, ரெட்டுன்னு சொல்லிட்டு எல்லா காம்பினேஷன்லையும் இருக்குது. ஸோ இல்லாத கலரை மட்டும் மைண்டில் வச்சுட்டு தான் போனேன். என் ஹஸ்பண்ட் கூட கேட்டாங்க, எந்த மாதிரிடா பார்ப்போம் அப்படின்னாங்க. எனக்கு தெரியலங்க, நீங்களே பார்த்து எனக்கு செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் மேலே வந்து பட்டு சாரீ செக்ஷனுக்கு தான் போனோம். க்ரீம் கலர் தான் நான் வந்து மோஸ்ட்லி மைண்ட்லேயே வச்சுருந்தேன். ஏன்னா க்ரீம் கலர் என்கிட்ட சுத்தமாக கிடையாது, ஒரு காம்பினேஷனில் கூட இல்லை. ஸோ க்ரீம் கலர் தான் அவங்க அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் பாப்பாவை வந்து விளாடுறத அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் க்ரீம் கலர்லேயே ஒரு 3 சாரீ செலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை ஒவ்வொன்றையும் வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஃபோன் கீழே விழுந்தனால கேமரா குவாலிட்டி கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 தான் பிடிச்சிருந்துச்சு. ஒன்று க்ரீம் வித் லாவெண்டர், இன்னொன்று பிங்க்கு. எனக்கு 2 தான் பிடிச்சிருந்துச்சு. இந்த ராமா க்ரீன் வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ இந்த 2 தான் வச்சு பார்த்து இதில் எது நல்லா இருக்கும் எனக்கு நீங்கள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க செலக்ட் பண்ணது க்ரீம் வித் பிங்க் காம்பினேஷன் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இது மிரரில் வச்சு பார்க்கும்போது லாவெண்டரும் நல்லா தான்டா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன பண்ணலான்னு கேட்கும்போது, பேசாட்டி 2யுமே எடுத்து, பர்த்டேயும் வருதுல்ல, பர்த்டேக்கும் அப்படி எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க அப்புறம் அப்போ எடுத்து தர மாட்டீங்களா அப்படின்னும் போது, சும்மா சொன்னேன் அப்போ ஒருக்க வருவோம் அப்படின்னு சொல்லுவோம். சரி சொல்லும் போதே எடுத்துக்கிற வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2யுமே வந்து பில் போட சொல்லிட்டேன். அப்புறம் வேறு என்னங்க அப்படின்னும் போது சொன்னாங்க, வேறு என்ன அதுக்கு மேட்சிங்காக அக்சசரிஸ்லாம் வாங்கணும்ல, கிளம்பு மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃப்ளோருக்கு தான் போய் பேங்கிள்ஸ், இயரிங்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு அதிகமாக எதுவும் வேறு எதுவும் செட் ஆகலை. அப்புறம் பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்னடா மழை பெய்யுது, நம்ம குடையும் எடுத்துகிட்டு வரல, ரெயின் கோட் எடுத்துகிட்டு வரல, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி முதல்ல வந்து நம்ம திருப்தியாக பர்ச்சேசிங்கை முடிச்சுக்கிடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து வாங்க உங்களுக்கு ஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா டைம் ஆயிடுச்சு, நான் வந்து உங்களை வீட்டில் விட்டுட்டு சாப்பிட்டு வர கிளம்பணும் அப்படின்னு சொல்லவும், சரி அப்போ உங்களுக்கு இன்னொரு நாள் வருவோமா அப்படின்னு. சரிவா இன்னொரு நாள் வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு 2 சாரிக்குமே பில்லை போட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் வேறு எதுவும் வாங்கணுமாடான்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் இல்லைங்க அவ்வளோதான், எனக்கு பர்ச்சேசிங் முடிஞ்சு, நீ உங்களுக்கும் பாப்பாவுக்கும் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் பார்த்துக்குருவோம், முதல்ல உனக்கு தான் எடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னாங்க. சரின்னு கீழே போனோம்னா பயங்கர மழை. இது எப்படிரா போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் சொன்னாங்க, நீ வீட்டுக்கெலாம் போயிட்டு போ, சாப்பிட்டு கிளம்ப டைம் ஆகிடும், இங்கேயே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எய்த்தாப்பில் இருக்க கடைக்கு தான் சாப்பிட வந்திருந்தோம். எங்களை விட பாப்பா தான் ரொம்ப பயங்கர பசியில் இருந்தா. அங்கே போட்டுக்கிட்டு இருக்கையில் அம்மா 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 அப்படின்னு சொல்லி கையை காட்டிக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் வந்து அவங்க பிரியாணி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துருச்சு. வந்தோடனே அவங்கள சாப்பிடவே விடலை. ஊட்டுவாங்கன்னு பார்த்துட்டு கடைசியில் அவளே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அதுவும் அவங்களுக்கு சாப்பாடு வந்து ஊட்டினோடனே சாப்பாடு வேண்டாமா, அவங்களுக்கு சிக்கனு தான் வேணுமா, சிக்கனை கையை காட்டிக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஊட்டிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து சிக்கன் ரைஸ் சொல்லியிருந்தேன். சிக்கன் ரைஸ்னால் போதும் பாப்பாவுக்கு உசுரு. பார்த்தா அவள் சாப்பிட்டுட்டு அவர் வயிறு ஃபுல்லாகிடுச்சு போல், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எனக்கு ஊட்டிக்கிட்டே இருந்தா. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஐயோ அவ்வளோ பாசக்கார பிள்ளையாடா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, என்னவா இங்கேயே ஒருத்தன் உட்காந்துருக்கேன் என்னையே பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கண்டுக்கவே இல்லை. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதை விட வந்து அம்மா நான் ஊட்டுறேம்மா அப்படின்னு என் மகன் எடுத்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்தா. அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ளே மழையும் நின்றுச்சு. அடுத்த மழை வர்றதுக்குள்ளே வாங்க கிளம்பிடலாம், இல்லைன்னா இங்கேயே டைம் ஆயிரும், நீங்களும் கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு தான் வந்துட்டு இருந்தோம். வெளியிலன்னு வந்துட்டா என் மகன் என்கிட்டயே வரமாட்டா. ஏன்னா அவங்க அப்பா தான் வண்டியில் தான் அவங்களுக்கு முன்னாடி தான் உட்காரணுமா, அதனால வந்து என்கிட்ட வரவே இல்லை. சரி கொண்டா நான் போய் எப்படி முன்னாடி வச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை முன்னத்தில் உட்கார வச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நினச்சி எப்படினாலும் வந்து என்கிட்ட தாண்டி வரணும் வீட்டுக்கு வந்தோடனே அப்படின்னு நினச்சி நின்றுட்டு இருந்தேன்.
என் ஹஸ்பண்டுக்கு ஒரு திருப்தி, அப்பாடா எப்படியோ வந்து இந்த தடவையும் எடுத்து குடுத்துட்டோன்னு. ஆனாலும் சொன்னேன், ப்ளவுஸ் எல்லாம் வந்து 2 நாளுக்குள்ள இங்க எங்க தைக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து நான் ரெடிமேட் ப்ளவுஸ் எடுக்கிறேன். அதுக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கலன்னா, நான் வேற ஏதாவது புடவ கட்டிக்கிறேன். ஆனா எடுத்து குடுத்துட்டீங்களா, கண்டிப்பா நான் அத ஒரு நாள் கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, நோ இஷ்யூன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், நாங்களும் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.